எந்த பொருள் எல்லாம், எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை ஆனந்தப்படுத்துகிறார்களோ அதே பொருள்களாலும் அதே மனிதர்களாலும் உங்களுக்கு துன்பம் வந்தே தீரும். இது எழுதப்படாத விதி. உங்க தேவைக்குன்னு இந்த உலகத்துல எதை தேடி, எவரை தேடி, எவளை தேடி, எப்படி வேணாலும் வச்சுங்க. எதை தேடி அப்படின்னா உயிரற்ற பொருள், எவனை தேடி ஆண் தன்மை, எவளை தேடி பெண் தன்மை. அப்படின்னா என்ன, இதை சந்தோஷப்படுத்துறதுக்காக, இதை சுகப்படுத்துறதுக்காக நான் வெளியில எதை தேடி போனாலும் எனக்கு அதனால பிரச்சனை கண்டிப்பா வரும். இன்னைக்கு வரனாலும் நாளைக்கு வரும். ஹானஸ்டா சொல்லுங்க, how you are seeing the people? By seeing their car, their luxuriness and all, or you are really seeing that how good they are? They are just human beings. They are also soul. You are seeing like that? அப்படியே பாக்குறீங்க? நாம் பேசுவது கண்ணுக்கு தெரிவதை வைத்து மட்டும் தான் பேசுவோம். நான் புகழ்வது கண்ணுக்கு தெரிந்ததை வைத்து மட்டும்தான் புகழ்வோம். நம்ம விமர்சனம் பண்றது கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவோம். இல்லாட்டினா ஏதாவது கேட்டிருக்கணும், அதை பத்தி நியூஸ் வந்திருக்கணும். ஆனா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்ணுக்கே தெரியாதுதான் கண்ணுக்கு தெரியாது எல்லாத்தையும் இயக்குது. இனிமேல் நீங்க எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் இருந்து அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும்.